Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comali ல Sruthika sister செஞ்சிருந்த Mango Souffle Recipe தான் பார்க்க போறோம். இந்த Mango Souffleயோட டேஸ்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. நான் Mango Souffleயை வித்தவுட் oven, அதாவது கடாயில தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான Mango Souffle Recipe எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன சைஸ் மாம்பழம் எடுத்துட்டு தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பேஸ்ட் வந்து அரை கப் இருக்கும். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி மேங்கோ பேஸ்ட் வந்து நல்லா திக்காகி ஜாம் மாதிரி வரும். இந்த அளவு கெட்டியானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு முட்டையோட மஞ்சக்கரு 2 எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ ஜாமை வந்து இதில் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். சூடாக சேர்த்துக்கூடாது. இதை நல்லா கலந்துட்டு இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். முட்டையோட 2 வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். இதை பீட்டரை யூஸ் பண்ணி லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ இந்தளவு பீட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெனிலா பவுடருக்கு பதிலாக உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதை மறுபடியும் இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ எக் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நம்ம சாஃப்டாக தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, சாஃப்டாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் சாஃப்டாக கலந்துக்கணும். நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். 2 பவுல்லையுமே பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு சுகர் சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்ப தான் நம்ம பேக் பண்ணுறப்ப சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி சூஃப்லேயில் நல்ல கலர் வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து போர் பண்ணிக்கலாம். பேட்டரை வந்து பவுல் ஃபுல்லாக ஊற்றிடாமல் 3/4 பவுல் மட்டும் சேர்த்தா போதும். ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கணும். நான் பேக் பண்ணுறதுக்காக ஒரு கடாயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பவுல்ஸையுமே ப்ரீஹீட் பண்ண கடாயில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பேக் ஆகி சூஃப்லே வந்து நல்ல ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். சூஃப்லே நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மேங்கோ ஜாமாவில் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் பவுடர் சுகரை வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது மேங்கோ சூஃப்லேயை வச்சுட்டு சென்டரில் மேங்கோவால் ஃபில் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லையும் மேங்கோவை சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ சூஃப்லே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மேங்கோ சீசனில் இந்த மேங்கோ சூஃப்லேயே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான மேங்கோ சூஃப்லே ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.